Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத்தி சிங் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க திரைப்படம் தான் அயலான். இந்த படத்தை பற்றி ரொம்ப நாளாகவே பேசிகிட்டே இருக்கோம். இந்த படம் எப்போ வரப்போகுது, ஏன்னா சிஜியில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கதா சொன்னாங்க, அனிமேஷனில் இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. ஒரு டீசர் ட்ரெய்லர் வெளியாகும் போதே இந்த படத்தை பற்றின ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. காரணம், ஒரு ஏலியன் கான்செப்டில் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் த்ரூ அவுட் ஒரு ஃபிலிமாக இது வரைக்கும் எந்த படமும் வந்தது கிடையாது. அப்பப்போ ஒரு சின்ன சின்ன சீன்ஸில் பார்த்துருப்போம், இல்லைனா ஒரு காமெடிக்காக ஏலியனை கூப்பிட்டுருப்போம். பட் ஃபுல் லென்த்தில் ஒரு ஏலியன் படம், அதுவும் எமோஷ்னல், காமெடி, லவ் இதெல்லாம் கலந்து ஒரு படம் வரப்போகுது அப்படின்னும் போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரவிக்குமார் இதுக்கு முன்னாடி இன்டர்நெட் நாளை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் எதிர்பாராத நேரத்தில் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த ஒரு படம். மியூசிக்காகவும் சரி, ஒரு ஸ்டோரியாகவும் சரி, ஒரு சயின்டிஃபிக் மூவி அப்படின்றத தாண்டி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனே வேற மாதிரி சொல்ல முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த படத்துக்கு போயிருந்தோம். சிவகார்த்திகேயனுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கெரியரில் ஒரு முக்கியமான நேரத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பெரிய டவுன்ஃபாலுக்கு அப்புறம் இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய அப்லிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு படம் அமைஞ்சிருந்துச்சு. ரீசெண்டாக மாவீரன் ஒரு 100 கோடி ரூபா அடிச்சிருந்தாலும் பர்சனலாக நிறைய ப்ராப்ளம் சந்திச்சு அதுக்கப்புறம் ஒரு படம் வருது. அதுவும் 8 வருஷத்துக்கு முன்னாடி தயாரான படம் இப்போ இவ்வளோ நாள் சிஜிக்காக வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது சிவகார்த்தியின் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, எல்லா ஏலியன் படத்தில் வர மாதிரியும் ஒரு ஏலியன் வேற்று கிரகத்திலிருந்து ஒரு காரணத்துக்காக பூமிக்கு வருது. பூமிக்கு வந்த இடத்துல மனிதர்களை பார்த்து பயந்து இவங்க கூடலாம் பழகக்கூடாது, இவங்க கூட பழகுனா நம்மளை கொன்றுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட ஒரு ஏலியன் கடைசியாக அந்த மனுஷனோட ஹெல்ப்னாலேயே வந்த வேலையை முடிச்சுட்டு திரும்பி போச்சா இல்லையா அப்படின்ற அந்த கான்செப்ட், அந்த கதை தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. இதை எவ்வளோ சுவாரஸ்யமாக ரவிக்குமார் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே இருந்துச்சு. எனக்கு இந்த படம் ஈர்ப்பாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் அவங்க கதை கொண்டு போன விதம், சிவகார்த்தியின் ஒரு இன்ட்ரோவாக இருக்கட்டும், ரகுல் பிரீத்தி சிங்கோட இன்ட்ரோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கருணாகரன், யோகி பாபு ஒவ்வொருத்தங்க வரும்போதும் கதைக்குள்ளேயே நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருக்கோன்ற ஃபீல் தான் இருந்துச்சு. கதையை தாண்டி நான் கருத்து சொல்ல போகிறேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே டச் பண்ணாமல் அப்படியே த்ரூ அவுட் த ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக போயிட்டே இருந்தாங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக குறிப்பாக கிட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல கூட அதுக்கு சிஜி தான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ அப்பட்டமாக அந்த ஏலியனை இறக்கி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கதை கூட எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்க, ஒரு ஏலியன் இறங்க போகுது அப்படின்னா அதை எப்படி கதைக்குள்ளே கனெக்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கு மொழி தெரியுமா, இதுக்கெல்லாம் நம்ம ஒரு யோசிச்சுட்டு இருக்க டைமில் எல்லாத்தையுமே டக்குன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு, ஒரு ஏலியன் வருது அது தமிழ் கற்றுக்குதுன்னு கொஞ்சம் நேரம் எழுத்துட்டு போகாமல், ஒரு ஏலியன் வருது அது எப்படி வருது, எப்படி போய் வில்லனை சந்திக்குது, ஹீரோவை சந்திக்குது, எப்படி நட்பாகுது, இந்த மாதிரி பெருசாக அதை ஜவ்வா இழுக்காமல் அப்படியே டக்குன்னு சொல்லி கான்செப்ட்குள்ளேயே போயிருந்தாங்க. ஸோ அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் நாளை படம் பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்து இதுதான் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடுவோம். இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு எமோஷ்னலாக ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு அதை அப்படியே எலிவேட் பண்ணி அந்த படத்தை இன்னும் நம்ம பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுவார் ரவிக்குமார். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. அந்த இடங்களில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக அந்த விஷயத்த பண்ணியிருந்தா கூட அதுக்குள்ளே ஒரு எமோஷன், அதாவது மனுஷங்க ஃபுல்லாக கெட்டவங்கன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏலியன் முறையாக ஒரு மனுஷனை நம்புது அப்படின்னும் போது அது பார்க்குற நமக்கும் தோணணும், ஆமாம் இவனை நம்பலாம், இந்த நல்லவனாக தான் இருக்கான் அப்படின்றத சொல்கிறதுக்காக அது வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷனாக பண்ணுறாங்க அப்படின்றத தாண்டி அந்த ஏலியனுக்குள்ளே இருந்து ஒரு விஷயத்தை பார்த்தா எப்படி இருக்குன்றதையும் ரவிக்குமார் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ஸோ அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இதை தாண்டி சிவகார்த்தியன் அவர்கள், சிவகார்த்தியன் இந்த படத்தில் நடிப்பில் அவ்வளோ தூரம் பண்ணிட்டார், இவ்வளோ தூரம் பண்ணிட்டாருலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ரீசெண்டாக மாவீரெல்லாம் பார்க்கும்போது அவர் எங்கேயோ போயிட்டார், அடுத்த லெவலுக்கே போயிட்டாரு. இந்த படம் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அப்படின்றனால பழைய ரெஃபரன்ஸ் நிறைய இருந்துச்சு. எந்திரன் படத்தோட அந்த ரோபோ அப்படின்ற சீனாக இருக்கட்டும், வருத்தப்படாத அந்த சீனாக இருக்கட்டும், இது எல்லாமே அப்படியே அங்கங்கே தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் பழைய படம் அந்த ஃபீல் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சிவகார்த்திகனும் பழைய கவுண்டர்லாம் கொடுப்பார் இல்லையா, அப்படி கொடுத்து போட்டு எடுப்பார்ல, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணிட்டு இருந்தார். அதை தாண்டி சிவகார்த்திகேயன் படம் அப்படின்னும் போது கொஞ்சம் காமெடி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கிட்ஸுக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வரதுக்கு காமெடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதை இந்த படத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னா,
ஒரு பக்கம் யோகி பாபு, கருணாகரன் இவங்க 2 பேரோட காம்பினேஷன் உள்ள சீனு, அந்த ஏலியன் கூட அவங்க பேசுகிற விஷயம், அந்த இடங்கள்ல வந்து தேட்டரில் நிறைய இடங்கள்ல சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு, கைத்தட்டுற மாதிரி இருந்துச்சு. இதை தாண்டி ரவிக்குமார் ரொம்ப மைனூட்டாக நோட் பண்ணி சில டயலாக்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப கருத்தூசி போடுறாங்களா அப்படின்ற அளவுக்கு போகாமல் அப்படியே லைட்டாக நம்ம பேசும்போது சொல்லுவோம்ல, இதை இவங்க தான் பேசிகிட்டு இருப்பாங்க, விவசாயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு விவசாயத்தை உங்கள்கிட்ட இருந்து காப்பாற்றணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் டயலாக் தான். அதை கேட்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. விவசாயத்தை காப்பாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கவங்கள்ட்ட இருந்து விவசாயத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி டயலாக்லாம் வந்துருந்துச்சு. அது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நமக்கே புரிய வந்துச்சு, ஓகே ஆமாம் அப்படின்ற மாதிரி. அது வந்து ரொம்ப ஓவராக வந்து விவசாயத்தை காப்பாற்ற போகிறோன்ற மாதிரியும் போகாமல் அப்படி குட்டி குட்டி சீன்ஸாக வந்து கடந்து போனது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யத்தை வந்து மெருகேற்றுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இதை தாண்டி வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள், ஏன்னா வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஏஆர் ரஹ்மான் பேரை சொல்லலை அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே ஒரு சொல்லிகிட்டே இருந்தாங்க, இது ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ண படம் மாதிரியே தெரியலையே, பாட்டு ஒன்றும் பெருசாக இது இல்லையே, ஒரு பெருசாக வந்து இம்பாக்ட் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த ஸ்க்ரீன் பிளே, தென் அந்த ஸ்டோரி, தென் அந்த இடத்துல அந்த சீனாக பார்க்கும்போது அவரோட பிஜிஎம் எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் சேர்த்துருக்கு அப்படிங்கிறது தெரியுது. கொஞ்சம் வந்து ஏஆர் ரஹ்மானோட பொன்னியின் செல்வன், அவரோட பழைய படங்களோட அந்த மியூசிக்கோட சில விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு ஏலியன் பின்னாடி வந்துட்டு இருக்கு, முன்னாடி சிவகார்த்தி நடந்து போயிட்டு இருக்காரு, ஒரு சிலோட் ஷாட்டில் வந்து பார்க்கும்போது அந்த பிஜிஎம்மோட பார்க்கும்போது ஓகே வாவ் அப்படின்ற ஃபீலை வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டாரு. பாடல்கள், ஒரு சில பாடல்கள் வந்துட்டு கதையோடு சேர்ந்து போனதுனால தனியாக துண்டா அப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி கிடையாது. இதை தாண்டி வந்துட்டு இந்த படத்தில் ஒரு பெரிய ஒர்க் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரகுல் பிரீத்தி சிங். பெரிய ஒர்க்கா சின்ன ஒர்க்கான்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து படம் ஃபுல்லாக வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு வந்தாங்க, ஒரு ஹீரோயின் இருந்தாங்க அப்படின்றத தாண்டி வந்து சில இடங்களில் கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்துட்டு சிவகார்த்திகேயன் கூட வந்து நல்ல பேராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த படத்துக்கு ஓகேவாக இருந்துச்சு. அதாவது அவங்கள தாண்டி வேறு யாராவது போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு ஹீரோயின் மாதிரி தான் இருந்திருக்கும். பட் அவங்களுக்கு சின்ன சின்ன போர்ஷன்ஸ் கொடுத்தா கூட அவங்க ரொம்ப நல்லாவே அந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. சரி, இவ்வளோ பாசிட்டிவ் இருக்கே இந்த படத்தில், நெகட்டிவாக எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்துச்சு. சில விஷயங்கள் ரொம்ப டக்குன்னு நான் எப்படி வந்து ஃபஸ்ட்டு டக்குன்னு அடுத்தடுத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. சில நேரங்களில் ஏலியன் வருது, உடனே வந்துட்டு தமிழ் பேசுது, அடுத்தடுத்து போயிடுது அப்படின்னும் போது ஒரு கிட்ஸுக்கோ இல்லை கதையை வந்து அதெல்லாம் லாஜிக்கலாக நான் பார்க்க மாட்டேன், நான் சும்மா போய் படம் பார்ப்பேன், பட் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், கரெக்டாக என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெருசாக தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு ஏலியன் அங்கேருந்து வருது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கணும், அங்கே ஒரு பேக்ல ஸ்டோரி இருந்திருக்கணும் அப்படின்னும் போது அந்த இடத்த கொஞ்சம் ரொம்ப டீப்பாக சொல்லாமல் அப்படியே டக்குன்னு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. பல இடங்களில் எமோஷ்னலாக நான் எப்படி ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அது சில இடங்களில் வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலையோ அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டயலாக் போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் வந்து சித்தார்த்தோட வாய்ஸ் வந்து அந்த ஏலியனுக்கு எவ்வளோ ஆப்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அது எனக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஆடாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே டக்குன்னு தமிழ் பேசுகிறது, அதுக்கப்புறம் அது கவுண்டர் கொடுக்கறது, இதில் எதுவுமே அவ்வளோ ஆப்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பட் எனக்கு தான் அப்படியான்னு தெரில, பட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வந்து ஒரு பெரிய மிஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், சிவகார்த்திகேயன் படம், அது இல்லாமல் யோகி பாபு இருக்காரு, கருணாகரன் இருக்காரு, ஸோ முல்லை கோதண்டம், அந்த கோதண்டம் இருக்காரு. ஸோ இவ்வளோ ஒரு டீமாக பேக்கேஜாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கவுண்டர்ஸ்க்கு நிறைய இடம் இருந்துச்சு, நிறைய காமெடி சீன்ஸ் கொண்டு வரதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு. ஒரு பக்கம் யோகி பாபு போட்டுக்கிட்டே இருக்காரு, கருணாகரன் எக்ஸ்பிரஷனில் பண்ணிகிட்டே இருக்காரு, இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காரு, கோதண்டம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வச்சு இன்னும் கொஞ்சம் காமெடி நிறையா பண்ணியிருக்கலாம், ஒரு சீரியஸான சீன்ஸில் வந்து கொஞ்சம் டார்க் காமெடி கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு குடும்பத்தோடு போயிட்டு இந்த லாஜிக்லாம் பார்க்காம சிரித்து என்ஜாய் பண்ணி ஒரு நல்ல மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, அவங்களுக்கும் நல்ல மனசு இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி நம்ம எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கோம், ஒருத்தனோட லாபத்துக்காக ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்க ஒருத்தன் துணிஞ்சிட்டான் அப்படின்னா அவன் தான் இருக்கிறதுலே வந்து மிக மோசமான உயிரினம், அவன் மனுஷன் தான் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, ஒரு நல்ல மெசேஜோட நம்மளை காப்பாற்றுறது ஏலியன் தான் வந்து காப்பாற்றணும்னு கிடையாது, நம்மளே காப்பாற்றிக்கலாம், நம்ம ஒழுங்காக இருந்தாலே பூமி ஒழுங்காக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்துட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு. இது ஒரு கருத்தாக சொல்லியிருந்தா கூட அந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்குமான்னு தெரியல. பட் இது ஒரு கதையாக வந்து அதுவும் சுவாரஸ்யமாக ஸ்க்ரீன் பிளே பண்ணி சொல்லும்போது ஒரு ஏற்றுக்கிற மாதிரியான விஷயமா இருந்துச்சு. இதை தாண்டி வந்து இந்த 100 கோடி கிளப்பில் இணையமா, அடுத்து கேப்டன் மில்லர் வந்திருக்கு, இந்த மாதிரி பல படங்கள் வந்து போட்டிக்கு வந்திருக்கு. இந்த படம் எப்படி ஹிட் ஆகும் அப்படிலாம் கேட்டிங்கன்னா கிட்ஸ் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக கொண்டாட போகிறாங்க. அது மட்டும் வந்து
எழுதி கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கிட்ஸுக்காகவே எடுக்கப்பட்ட படம்ன்ற மாதிரி தான் இருக்குது. சிவகார்த்திகேயன் எப்படி கிட்ஸை பிடிச்சிட்டாருன்னு தளபதி சொன்னாரோ அது மாதிரி ஆரம்பத்தில் இருந்து கிட்ஸை வச்சு தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா இது பெரியவங்களுக்கு பிடிக்கணும், கரெக்டாக அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கணும் அப்படின்றத தாரி அவங்க டார்கெட் பண்ணது வந்து கிட்ஸுக்கு தான் அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போதே தெரியுது. கிட்ஸ் அப்படின்னாவே ஆப்வியஸ்லி ஒரு ஃபேமிலி உள்ளதான் வரப்போகுது. ஸோ ஒரு ஃபேமிலி கொண்டாடக்கூடிய ஒரு படமாக அயலான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்களும் ஒரு லாஜிக்லாம் பார்க்க மாட்டேன், ஒரு ஏலியன் படம் ஒரு புது அட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த கான்செப்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக போய் பாராட்டியே ஆகணும். 8 வருஷ உழைப்பு வேறு இருந்திருக்கு. அனிமேஷனில் சிஜியில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி சிவகார்த்தியின் படம் அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷனோட மட்டும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு கொண்டாடக்கூடிய படமாகவும் குடும்பத்தோட போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் கிறிஸ்டி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.